சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் பீரியட். ஏன்னா ராசிக்கு கேது பகவான் வர்றாங்க, ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றாரு, ராசிக்கு 8ல் வந்து சனி பகவான் அஷ்டம சனியாக போகிறாரு. ஸோ இந்த ஆண்டு குரு பகவான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்து லக்கணத்துக்கு 10ல் இருக்கார், அப்புறம் 11க்கு வர்றாரு, திரும்ப 12க்கு வந்து திரும்ப 11க்கு போகிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சோதனையான ஒரு காலம்தான். ஸோ அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலையை விட்டு எந்த காரணத்தை கொண்டு வேலையை விட்டு நிற்கக்கூடாது. அவங்களாம் வேலையை ரிசைன் பண்ணக்கூடாது, இருக்கிற வேலை கண்டினியூ பண்ணணும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது, தனிமைப்படுத்தக்கூடுவாங்க. அந்த வந்து ஒரு 10 பேர் கூட இருந்தாங்கன்னா அதில் தனிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ ஏற்கனவே உள்ள கஷ்டங்கள் ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகாமல் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ புதிய வேலை கிடைச்சாலும் இவங்க அங்கே போய் இன்னும் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் இருக்கிற வேலையிலே சஸ்டெயின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். குரு பார்வை வந்து கொஞ்சம் ஓரளவு ஆவரேஜாக இருக்கிறதுனால பொருளாதாரம் ஓரளவுக்கு வரும். இருந்தாலும் தோல் சம்மந்தப்பட்ட நோய், மருத்துவ செலவுகள்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ ராசிக்கே கேது பகவான் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பு கிடையாது. இது கடன், மன உளைச்சல், ஏமாற்றத்தை கொடுக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிதாகி அது சால்வ் ஆகாமல் மறுபடியும் அது ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். தனிமையாக வாழலான்ற ஒரு எண்ணங்கள் வரும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இந்த வருஷம் குரூப் 1 எக்ஸாமுக்கு எழுதலாம், இந்த வருஷம் அதுக்கு எழுதலான்ட்டு காத்திருந்தாங்க. ரிசல்ட் ஒன்று வரும், நம்ம வெயிட் பண்ணுறோம், இந்த ரிசல்ட் பாசிட்டிவாக வரும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு மனிதன் முதன்முறையாக ஒரு கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல ராகுவும் கேதுவும் வரும்பொழுது தான் கூட அஷ்டம சனியும் சேர்ந்து வருது. அதனால் அவங்க ஜாதகத்தில் ஒரு கெட்ட பழக்கம் கற்றுக்கொண்டுருந்தாங்கன்னா இந்த டைமில் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். ஸோ அது வந்து நல்ல நண்பர்களோட சேர்ந்து இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ இந்த கெடுபலன்கள்லாம் குறையிறதுக்கு ஒரு முறை திருப்பதி போய்ட்டுறது நல்லது. அதே மாதிரி வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை தோறும் போய் ஒரு நெய் விளக்கு போட்டு வரலாம். லக்ஷ்மி வழிபாடு, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு வழிபாடு பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் பண்ணாலும் சண்டை வராமல் இருக்குமானா கண்டிப்பாக வரும். அதை அவங்களுக்குள்ளே சமாதானப்படுத்திக்கணும். கணவன் மனைவி அடிக்கடி ஒன்று சேர்ந்து எங்கேயாவது லோக்கல் பிக்னிக் சினிமான்னு நேரத்தை ஒதுக்கணும். பிள்ளை குட்டிங்கெல்லாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். ஜீவகாரணியும் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ், அவங்களுக்கான ஒரு டைம் எடுத்துக்கணும். இல்லைன்னா இந்த சண்டை பெருசாயிட்டே இருக்கும்.